இப்படிப்பட்ட துயர சம்பவம் நடந்திருக்கு. எதற்கும் கண்கலங்காத கண்களை வச்சு இதற்கு கண்காங்கி இருக்கிறார் அப்படின்னு அந்நியத்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா அப்படின்றது குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியும் எப்பவுமே மக்களுக்கு ரொம்ப டேஞ்சர்னும் தங்களோட இடத்தை தக்க வச்சுக்க எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எதுக்கும் கண் கலங்காத பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய வேடிக்கையான ஒன்று. போலீஸ் லத்தியடி அடுத்த சில நிமிஷத்துல செந்தில் பாலாஜி வந்தது, அன்பில் மகேஷோட ஆஸ்கார் நடிப்பு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கரூர்ல நடந்தது பெரும் துயரம், கொடும் துயரம், இதுவரை நடக்காத துயரம். இதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில 6 பேர் செத்தாங்கல்ல, ஏன் போல உடனே ஏன் போல? கள்ளக்குறிச்சியில ஹாஸ்பிட்டல்ல வரிசை பணத்தை போட்டு கதறாங்க. இனி நடக்கக்கூடாத துயரம். மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலல்ல. உடனே தீ போறாரு. இதே கள்ளக்குறிச்சியில செத்தாங்கல்ல, அன்னைக்கு துணை முதல்வர் இங்க இருந்தாரு ஏன் போல? துபாய் போனது உடனே தீ போற முடியுது, இங்க தமிழ்நாட்டில் இருந்து ஏன் பக்கத்துல? ஏதோ ஊருக்கு போக பஸ் இல்லாம மக்கள் திண்டாடும் போது கிடைச்ச பஸ்ல அடிச்சு புடிச்சு ஏறி வந்தேன்னு சொல்ற மாதிரி நள்ளிரவுல பிளைட் புடிச்சு வந்தேன்னு ஸ்டாலின் சொன்னதுதான் நடிப்போட பெரும் உச்சமா இருக்கு. எனக்கு மனசு கேட்கல, வீட்டில் இருக்கவே என்னால் முடியல, அதனால தான் முன்கூட்டியே போக வேண்டும் என்று நான் திட்டமிட்டு 1 மணி அளவில் விமானத்தை பிடித்து இங்கே வந்து தேர்ந்தெடுக்கிறேன்.